Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 9th standard chapter 8 exercise 8.4 பார்க்க போறோம். 6th sum, the mean of A, B, C, D and E is 28 அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது A, B, C, D ஓட மீன் A, B, C, D, E ஓட மீன் வந்து 28 ன்னு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்ன நம்பர்னு தெரியாது. இதோட மீன் வந்து 28 ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா if the mean of A, C and E is 24 அதாவது இப்போ ஃபஸ்ட்டு இதோட மீன் அடுத்து வந்து ACE ஓட மீன் ACE ஓட மீன் பார்த்தீங்கன்னா 24ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா then mean of B and D is dash BD ஓட மீன் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ இதோட மீன் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம A plus B plus C plus D plus E by 1, 2, 3, 4, 5 5 is equal to 28 கரெக்டுங்களா. அப்போ A plus B plus C plus D plus E எவ்வளோ வரும் 5 into 28 8 5s are 40 0 balance 4 5 2s are 10 10 plus 4 140 அதாவது A plus B plus C plus D plus E ஓட வேல்யூ 140 கிடச்சிருக்கு. இதே மாதிரி இதிலிருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். A plus C plus E by 3 numbers 3 equal to 24 அப்போ A plus C plus E equal to என்ன வரும் 24 into 3 24 into 3 என்ன வரும்னு பாருங்க 4 3s are 12 2 balance 1 3 2s are 6 72. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ACE இருக்க இடத்துல 72ன்னு போட்டால் B plus D என்னன்னு தெரிஞ்சிடும். சரி இப்போது ACE மாற்றி எழுதிக்கிறோம் A plus C plus E plus B plus D ஆர்டரை மாற்றி எழுதிக்கலாம்ல அடிஷனில் இந்த A plus C plus E இடத்துல 72ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் B plus D equal to 140. இப்போது B plus D ஓட சம் தான் என்ன நம்மளுக்கு கிடைக்குது 140 minus 72 இந்த ப்ளஸ் 72 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 72 அப்போ B plus D equal to 140லேருந்து 72வை மைனஸ் பண்ணுங்க. இங்கே 10 ஆயிரும் இங்கே 3 ஆயிரும் இங்கே 13 ஆயிரும் 10 minus 2 8 68 வருதா. அதாவது B plus D வந்து 68ன்னு வருது. இங்கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதோட மீன் தான் கேட்குறாங்க. அப்போ மீன் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் இது வந்து சம் ஆஃப் த அப்சர்வேஷன் அப்போ சம் ஆஃப் த அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னது 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னு தெரியுதா. ஏன்னா கொஷனில் வந்து மீன் தான் கேட்குறாங்க மீன் ஆஃப் B and D எனக்கு கிடச்சது சம் ஆஃப் B and D அப்போ அதை 2ஆல் டிவைட் பண்ணணும் ஏன்னா 2 அப்சர்வேஷனில். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 34 தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் ஸ்டம் பாருங்கள். இஃப் த மீன் ஆஃப் 5 அப்சர்வேஷன் இஸ் 11 then the mean of first 3 observation is dash அதாவது x plus 2 x plus 4 x plus 6 x plus 8 ஓட மீன் வந்து 11ன்னு சொல்லியிருக்காங்க. மீன்னா என்ன அர்த்தம் sum of all observation by number of observation 1 2 3 4 5 அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3 நம்பரோட மீன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ தெரியணும். எக்ஸோட வேல்யூ தெரியணுங்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து எக்ஸு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 3 நம்பரோட மீன் கண்டுபிடிப்போம். இது 3த்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். புரியுதுங்களா. இப்போ இந்த 5 அந்த பக்கம் போணுச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 2 3 4 5x இருக்குது 5x ப்ளஸ் 2 + 4 6 6 + 4 12 12 + 8 20 ஈக்குவல் டு 5 × 11 வந்து 55. இப்போ 5x is equal to 55 minus 20 இப்போ 5x is equal to என்ன வரும் 35 வருமா. அப்போ x is equal to 5 அந்த பக்கம் போனால் டிவைட் அப்போ x is equal to 7. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3 நம்பர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7, 7 + 2 9, 7 + 4 11. இப்போ இந்த 3 நம்பரோட மீன் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன வரும் 7 + 9 + 11/3 இப்போ என்ன வரும் 27/3 இப்போ 27/3 என்ன வரும் 9. அப்போ இதோட மீன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா. அடுத்து the mean of
இஸ் 13. அதாவது இதோட மீன் என்னன்னு மீன் வந்து 13 கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இதே மாதிரி தான் இப்போ போட்டோம் இல்லையா. என்ன வரும் 5 + 9 + x + 17 + 21 பை, அதாவது இதோட மீன் 13னா சம் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 1 2 3 4 5 5 நம்பர்ஸ் ஈக்குவல் டு என்னது 13ன்னு கொடுத்துட்டாங்க. இதை சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ 5 + 9 14 14 + 17 + 21 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 7 + 4 11 12 2 பேலன்ஸ் 1 1 2 3 5 52 வருது. 52 by 52 plus x by 5 equal to 13. இந்த x தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை வருமா? அப்போ 52 plus x is equal to 13 into 5. 5 3s are 15, balance 1, 5 1s are 5, 5 plus 1 6. இப்போ இந்த 52 அந்த பக்கம் போனால் மைனஸில் வரும். 65 minus 52. அப்போ x is equal to 5 minus 2 3, 6 minus 5 1. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? ஈஸியான சம் தான். ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து கொஷின் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, அப்படியே கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், த மீன் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட் 11 நேச்சுரல் நம்பர் இஸ் டேஷ். த மீன் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட் 11 நேச்சுரல் நம்பர், அதாவது 11 நேச்சுரல் நம்பரை ஸ்கொயர் பண்ணி மீன் கண்டுபிடிக்கணும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 11 வரைக்கும் இதே மாதிரி 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் பை 11 அப்சர்வேஷன் டிவைடட் பை 11 பண்ணணும். அப்போ 1 ஸ்கொயர் 1 வரும், 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 16, 25, 36, 49, 64, 8s are 64, 9 9s are 81, 100, 121. இது எல்லாத்தையும் 11ஆல் டிவைட் பண்ணணும். 1 + 4 5, 5 + 9 14, 14 + 16 வந்து 20 30, 30 + 25 55, 55 + 36, 55 + 36 11 balance 1 91, 91 + 49 0 balance 1 140, 140 + 64 204, 204 + 81, 204 + 181 பண்ணிக்கலாம். இந்த 100 ஆட் பண்ணிக்கிட்டேன் ப்ளஸ் இந்த 121 506. இப்போ இந்த 506 11ஆல் டிவைட் பண்ண போகிறோம். நம்ம 11ஆல் டிவைட் பண்ணி வரது தான் ஆன்சர். 11 4s are 44, balance 6 66, 11 6s are 66. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னது 46. புரியுதுங்களா? அடுத்த சம் பாருங்கள். the mean of a set of numbers is x bar. if each number is multiplied by z, then mean also multiply by z. அவ்வளோதான். அதாவது the mean of a set of numbers, ஒரு set of numbers ஓட mean பார்த்தீங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா x barன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது if each number is multiply by zனா மீனும் என்ன ஆகும்? x அதோட zோட மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன வரும்? z x bar தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? the mean of a set of numbers is x bar if each number is multiply by z. அதாவது ஒரு நம்பரும் zோட மல்டிப்ளை ஆச்சுன்னா மீனும் கண்டிப்பாக zோட மல்டிப்ளை ஆகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா z x bar. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த சம்ஸ் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கேல்குலேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அடிஷன் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.